தருகிறேன். ஆனால் நான் தருகின்ற பரிசை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் கொடுக்கும் பரிசை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். எப்படி அவங்க நீ வாங்கி கொண்டாய்? என்ன பரிசு தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழச்சாறை அப்படியா எடுத்து வந்திருக்கிறான்னா அது வந்து கிடைக்காது. இதனுடைய மகிமை என்ன தெரியுமா? என்ன மகிமை இது? இதை அறிந்தால் பிளவையாக இருப்பார்கள். அப்படியாம்மா? அதனால் நான் ஒரு நாட்டுக்கு வாக்குப்பட்ட போறவன். உண்மைதான். இதை அறிந்து எனக்கு என்ன பயன்? அதனால் இந்த நாட்டுக்கு இளவரசர்கள் இந்த நாட்டு மக்களை கண்ணும் கருத்துமாக நீங்க காக்க வேண்டும். ஆனால் இந்த மாப்பழா வாழை முக்கணி சாறை அடுத்துக் கொள்ளுங்கள். என்னம்மா சொல்ற அந்த பெண் உனக்குதானே மனதில் அப்ப இந்த தங்கச்சி கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. அப்ப வேற அந்த பெண் விருப்பப்பட்டு உனக்கு தான் கொடுத்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு குறிப்பிட்ட ஆசை நீங்க இருக்கீங்களா? அப்படியா? ஆமாண்ணா. சாப்பிடுங்கண்ணா. நீ விருப்பப்பட்டு கொடுக்கிற. ஆசைப்பட்டு தர விருப்பப்பட்டு கிடையாது. ஆசைப்பட்டு அப்படியா? அருந்து போறோமா? என்னம்மா இதை சாப்பிட்டு அப்படியே ஒரு நெறியா இருக்குது. அப்படி கட்டாய கட்டாய போகுது. என்னடா என்னடா பாக்குற பாக்கல என்னடா அவளும் ஒரு பெண், பெண்ணும் நீயும் ஒரு பெண், நானும் ஒரு பெண்ணும் நாட்டு இளவரசர் உன் கழுத்துல தாலி கட்டிக்கிறார். கட்டி அப்ப இருக்கிறாள். அவளுக்கு என்ன ஒண்ணு நீ நானா அவளுக்கு அண்ணியா சொன்னாலா இல்லையா? சொல்லலடா. இந்த முன்னாடி எனக்கு சொல்ல மாட்டேன். ஏன் அடிக்கிற அடியில அந்த நடு குப்பத்திலே அரைப்படி மூத்தனை பேச்சுக்கிறா பாரு. அப்படியா? நீ போட்ட வீடியோஸ் நீ போட்டு அடிப்பாவி மூஞ்ச பாத்தியா நல்லா 3 கூட்டோடு என்ன போச்சு எப்படி ஆண்ட்றிய கட்டான உடம்ப வச்சுங்கிறியா தம்பி? லைசன்ஸ் போடுங்கிற இப்பயே அடிப்பாவி அந்த வானம் எந்தன் கையில் வந்து पार्टी प्लान चला दो काम लिया என்ன பார்த்தா உனக்கு பண்ணி மாதிரி அரிசுற உன்னெல்லாம் அண்ணியா கூப்பிட முடியாது. கூப்பிட அந்த தகுதி உனக்கு முதல் கிடையாது. கூப்பிட முடியாது. கூப்பிட முடியாது. முடியாதா? முடியாது. திருத்தியா அது போவாது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுது. ஏன்னா வீடியோஸ் நான் டெலீட் பண்றேன்.
அப்லோட் பண்ணிருப்பீங்களா ஆல்ரெடி அப்பதான் அது அப்பதான் ஆங்க அவருக்கு எவ்வளவு ஆடம் வந்தா அடி கூப்பிட முடியாதா? அடியாத மாடு லைசென்ஸ் போட்டாச்சுடா, லைசென்ஸ் போட்டாச்சு. எத்தனை பேர் போட்டுக்கிறாங்க அதுல இருந்து ஒரு ஆளு கம்முனரா ஐயா காலி கவுத்துறாங்க மச்சா பூச்சி அழைக்காம போகனாலும் அவ எனக்கு நாத்தனார். உண்மைதான். நாத்தனார்ன்றது நான் உங்களுக்கு மனைவி, அவருக்கு அண்ணி, ஒரு தாய் மாதிரி நான். அப்படிப்பட்ட குத்து விளக்கை பார்க்க முடியுமா? தர்ம பத்திரியை பார்க்க முடியுமா? ஐயோ நம்ம திருமணம் செய்து கொள்ள நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அடிக்க அடிக்க இதயமே என் இதயம் எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்து போயிட்டு தர்ம பத்திரி இல்லையா நீ? ஐயோ ஷார்ட் ஃபிலிம்ல இல்லங்க என்னதான் இருந்தாலும் அவ இப்ப எனக்கு பெண்ணாகிட்டா. உண்மைதான். நான் பேசிக்கிறேன். அப்படியா? டெலிட் பண்ணிடுறேன். அது யாரோட ரெண்டு ஒரே வீடியோ தான். சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் போட்டலாம் போறோம்னு சொல்லிட்டு போட பெட்ரூம்ல எடுத்து வச்சிருக்க வரேன். அவ உன்னை அண்ணின்னு சொல்ற வரைக்கும் விடவே விடாத. சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தை அவ. இப்படிப்பட்ட பெண்ணை பார்க்க முடியுமா? சொல்லிதானே தெரியணும். நான் சொல்றேங்க. நான் போய் ஓய்வு சொல்றேன். பாய் டார்லிங். ஏய் வாங்க வர என்ன பாத்து ஏயா எத்தனை பேர் பாத்து நீ அங்கேயே நில்லு. அது ஒரு ஆள் தான் நான் உன்னை எதுவுமே கேட்கல. என்ன அண்ணி ஒரே ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும். கூப்பிட முடியாது. கூப்பிட நீ வச்சபடியா தேவடாலா ஏய் உயிரோட இருக்க செத்து போயடா பாவி. நான் யானிச்சா அவனை தேவடியா அவனை கேட்கற தேவடியா கூப்பிட தேவடியா தேவடியா புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை கேவலம் என் நாட்டு மகளை நான் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் இத்தனை பேர் இருக்கிற சபையில் கேவலம் என்னை கை நீட்டி அழைத்து விட்டாயே. இது தகுமா? இது சொல்ல தகுமா? நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். அவளை அண்ணி என்று அழைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. நிச்சயமாக சத்தியமாக அண்ணா உயிரோடு கலந்து இதுல போடணும்.